வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தோட பேரு மோட்டிவ் ஃபார் மர்டர் அப்படின்றது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அது என்னன்னா ஒரு சீரியல் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, பிரபலமானவங்களா பார்த்து அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த கேஸ ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் விசாரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சின்ன சின்ன க்ளூவா கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. கடைசியில என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்ல ஒரு ரைட்டரு ஒரு புக் தான் எழுதிட்டு இருக்காரு. உலகத்துல நிறைய விதமான சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரை பத்தி இவருக்கு தெரிய வந்திருக்கு. சமீப காலமா நிறைய கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. இதை வச்சு ஒரு புக்கை நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி இவருமே நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி புக் எழுதிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் மோட்டிவ் ஃபார் மர்டர் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. ரோஹித் அப்படின்றவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு போல. அவருமே நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், சீனை ஆரம்பிக்கும் போது கூப்பிடுங்கன்ற மாதிரி அவர் ரூம்க்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப பிளாக் ஊடி போட்ட ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, யாருக்குமே தெரியாம அவரோட ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி வந்தவன் சடனா ரோஹித்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரோஹித் சுதாரிச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவன் பயங்கரமா அட்டாக் பண்றான் பாத்தீங்களா, அதுல காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அசிஸ்டன்ட் ரோஹித்தை கூப்பிடுறதுக்காக வரும்போது ரோஹித் அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. அதுவும் இல்லாம ட்ரெஸ்ஸே இல்லாம வேற இருக்காரு. எல்லார்கிட்டயும் அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப நியூஸ் மீடியாவை சேர்ந்தவங்க இதை நியூஸா மாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா நியூஸா மாத்திட்டு இருக்காங்க. ராதா அப்படின்ற ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் இருக்காங்கல்ல, இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. தகவல் கிடைச்சு வேகமா இவங்க வந்திருக்காங்க போல. என்ன இப்படி கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லா நியூஸ் சேனலும் வேகமா இதை நியூஸா மாத்திட்டு இருக்காங்க. போலீஸுங்களே கொஞ்சம் லேட்டா தான் இந்த இடத்துக்கு வராங்க. இப்பதான் நமக்கு ஏசிபியா ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு கிருஷ்ணா அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் வந்தோடனே என்ன பண்றாருன்னா, மீடியாட்கள்லாம் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்காங்க, எல்லாரையும் போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லா மீடியாட்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அந்த பாடியை பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பாடியை பார்க்கறாரு. பக்கத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ராதா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரோஹித்தோட கார் இருக்கிற இடத்துக்கு வராங்க. காருக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரோஹித் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிம் ஓபன் பண்ணியிருக்காரு போல. அது சார்ந்த ஒரு பேம்ப்ளெட் இருக்கு. அதையும் இவங்க பார்த்து வச்சுக்கிறாங்க. ஏசிபி கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா. ஒரு செயின் கிடைக்குது. இது கில்லரோட செயினா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதை பத்திரமா வைங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. இப்ப சீனியரும் கூப்பிட்டு கிருஷ்ணா கிட்ட பேசுறாரு. அதாவது ஒரு ஆக்டர் இறந்து போயிருக்காரு, அவர் கொஞ்சம் பெரிய ஆக்டர்ன்றதுனால இது பெரிய கேஸா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா முடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சார், நான் சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஹீரோ கிருஷ்ணாவும் அதே மாதிரி ராதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. சோ இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. ஜெனரலா அந்த கேஸை பத்தி எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த கிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல எனக்கு ஒரு செயின் கிடைச்சது, இதுதான் அந்த செயின், இதை தாண்டி எந்த இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட கேட்காத, சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பர்சனல் வாழ்க்கை ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை தனித்தனியா வச்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஜேர்னலிசம் சொல்லித்தர ஒரு காலேஜை காட்டுறாங்க. இந்த காலேஜ் ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் இங்க படிக்கிற மீனல்ன்ற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை பயங்கரமா பாராட்டுறாங்க. இதே மாதிரி படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ராதா இந்த இடத்துக்கு வராங்க. கெஸ்ட் லெக்சர் கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இவதான் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபஸரும் மீனல் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் மீனல் கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்த வேலையை பாக்குறாங்க. ஜேர்னலிசம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம நிறைய எஃபர்ட்லாம் போடுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. எப்படி இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத டாக்டர் சொல்லிட்டாரு. அதாவது கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இவர் அவனோட செயினை பிச்சிருக்காரு போல. இது கில்லரோட செயினா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த பாடியை வச்ச விதம் ஒரு பெயிண்டிங் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்கன்னு இவருமே நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஒரு பெயிண்டிங்கோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் அவன் பாடியை வந்து வச்சுட்டு போயிருக்கான்.
சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நமக்கு மீனல்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு மேல வினோத்னு ஒருத்தனுக்கு கண்ணு இருக்கு போல. அந்த வினோத் அந்த பொண்ணு போகும்போது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஒரு மர்ம நபர் வரான். அந்த மர்ம நபரை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த வினோத் இருக்காரு பாத்தீங்களா, கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ, யார் கூடயோ பழக்கத்துல இருக்கியான்ற மாதிரி இவருக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இன்னொன்னு சைடு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அதாவது டிராயிங்க மேட்ச் பண்ண மாதிரி தான் இந்த கொலை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே கூட பெயிண்டிங்கை மேட்ச் பண்ண மாதிரி ஏதாவது கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அந்த ஆங்கிள் செக் பண்ணுங்க, எனக்கு சீக்கிரமா டீடைல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட அசிஸ்டன்டா அர்ஜுன் ஒருத்தர் இருப்பாரு. குறிப்பா அர்ஜுன் கிட்ட தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் கில்லரை நமக்கு காட்டுறாங்க. ஃபேஸை காட்டாம அவன் பெயிண்டிங் எல்லாம் ரெஃபரன்ஸா பாக்குற மாதிரி காட்டுறாங்க. சோ பெயிண்டிங் அடிப்படையா வச்சுதான் அவன் கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. ரோஹித் சாகிறதுக்கு முன்னாடி ஜிம் ஓபன் பண்றதுக்காக போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கலான்ற மாதிரி ராதா விசாரிக்கிறாங்க. சிசிடிவியை செக் பண்ணணும்னு சொல்லும் போது ஆளுங்களும் காட்டுறாங்க. அதுல செக் பண்ணும்போது ரோஹித்தை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் யாரு என்னன்றது கிளியரா தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா பாஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. சரிமா, யாரு என்னன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி பாஸுமே இவங்க கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் அர்ஜுன் கிட்ட விசாரிக்க சொன்னாரு பாத்தீங்களா, அர்ஜுன்மே நிறைய டீடைல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா சார், இதே மாதிரி ஃபேமஸ் பெயிண்டிங்கை ரிசம்பிள் பண்ற மாதிரி நிறைய கொலை நடந்திருக்கு. நம்ம தான் பெருசா கண்டுபிடிக்காம இருந்திருக்கோம் போல சார். இந்த கில்லர் ஏற்கனவே ஆக்டிவா கொலைலாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். நமக்கு இதுதான் ஹைலைட்டா தெரிஞ்சிருக்கு போல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா இந்த கில்லரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப மீனல் எப்பவுமே போல காலேஜுக்கு வரும்போது வீடியோ எடுத்த வினோத் இருக்கான்ல, ஓஹோ என் லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட பழக்கத்துல இருக்கியா, அவனை கட்டி பிடிச்ச வீடியோலாம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோவை எல்லாரும் முன்னாடியும் காமிச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இவங்களுமே அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக அழுதுகிட்டே கிளம்புறா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் லேடி பாக்குறாங்க. அப்படி பார்த்த ப்ரொஃபசர் லேடி இருக்காங்கல்ல, வினோத் என்னடா பண்ண, எதுக்காகடா அவ அழுதுகிட்டே போறான்ற மாதிரி வினோத்தை திட்டுறாங்க. மேடம், அவளை வீடியோ எடுத்தேன், அதை தான் காமிச்சன்ற மாதிரி இவன் வீடியோவை இவங்களுக்குமே காமிக்கிறான். இவங்களுமே எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ வீடியோ எடுத்த, அது அவளோட பர்சனல் அப்படின்ற மாதிரிலாம் இவனை திட்டுறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஒரு பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பெயிண்டிங்கை ரெஃபரன்ஸா வச்சுதான் இவன் கொலை பண்ணிருக்கான், ஏற்கனவே நிறைய கொலை பண்ணிருக்கான், சீக்கிரமே இந்த குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ராதா இருக்காங்கல்ல, சேகரிச்ச தகவலை பத்திலாம் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பாஸ் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த புக் ரிலீஸே ஆகல, பேன் பண்ணிட்டாங்க. அந்த புக்கோட கதையை என்கிட்ட சொன்னீங்களே சார், அந்த கதை மாதிரியே தான் இந்த கொலையும் நடக்குது சார். அதாவது பெயிண்டிங்கை ரெஃபரன்ஸா வச்சு கொலை பண்ற மாதிரி தான் கதை இருந்தது. அதே விஷயத்தை தான் என்கிட்ட சொன்னீங்க. அந்த ரைட்டரை நான் பார்க்கணும், டீடைல் தர முடியுமான்னு கேட்கும்போது இவருமே டீடைல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஏதோ லெட்டர் மாதிரி வந்திருக்கு போல. என்ன லெட்டர்னு ஓபன் பண்ணி பார்த்தா வார்னிங் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை தாண்டி ஒரு பென் டிரைவையும் கில்லர் அனுப்பி வச்சிருக்கான். பென் டிரைவை போட்டு கேட்போன்ற மாதிரி இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸை சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறான். அதாவது இதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும், நான் போலீஸை சேலஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கான். இப்ப போலீஸ்க்குமே இந்த விஷயம் தெரிய வருது இல்ல, போலீஸ்ல எல்லாருமே பயங்கர கடுப்புல இருக்காங்க. நம்ம நினைக்கிறதை விட இந்த கேஸ் சீரியஸா போயிட்டு இருக்கு கிருஷ்ணா, சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சீனியருமே சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரைட்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு ரைட்டரை காமிச்சாங்கல்ல, அந்த ரைட்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. சார், நீங்க எழுதின புக்கை பேன் பண்ணிட்டாங்கல்ல, அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அந்த சீரியல் கில்லரை வச்சு தானே அந்த புக் எழுதுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிதான் எழுதுனேன், யாருமே நான் மதிக்கவே இல்ல. இப்ப நீங்க கதையை கேட்டா நான் சொல்லிடுவேனா? கண்டிப்பா நான் எழுதினதை பத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ரோஹித்னு ஒரு ஆக்டர் இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆக்டருக்கும் தீனான்ற ஒரு நபருக்கும் ஏற்கனவே சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கும். தீனா வந்து ரோஹித்தை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேஸும் ஃபைல் ஆயிருக்கும். இப்பதான் இவங்களோட பார்வைக்கு அதை பத்தி தெரிய வருது. அந்த தீனாவை பத்தி விசாரிக்கும் போது உங்க ஒய்ஃப் வேலை பார்க்குற இடத்துல தான் அந்த தீனாவும் வேலை பார்க்கறான்னு தெரிய வந்தது சார். இதுதான் தீனாவோட போட்டோ அப்படின்ற மாதிரிலாம் போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவனை விசாரிக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவருமே ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப வந்தவர் ராதா எங்க, தீனா எங்கன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. இதே விஷயத்த ராதாவும் கண்டுபிடிச்சு தீனா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா தீனா என்ன சொல்றாருன்னா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ரியல் எஸ்டேட் மூலியமா எங்க ரெண்டு பேருக்குள்ள குடுக்கல் வாங்கல் கணக்கு இருந்தது, அதை பத்தி மிரட்டின, நான் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணன்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருச்சு, மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவன் சொல்றத நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி இவருமே அடிச்சு விசாரிக்கிறாரு. ஆனா ராதாவும் இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, விட்டுருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் இவங்க கில்லரை கண்டுபிடிக்காம இருக்காங்கல்ல, மீடியாட்கள் பயங்கரமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, அவன் அடுத்த ஆளை டார்கெட் வச்சு சாவடிக்க வாய்ப்பு இருக்கு, யாரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எங்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஆப் நாங்க லான்ச் பண்றோம், இந்த ஆப் மூலியமா சொல்லுங்க, உங்களை யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி தோணுனா கூட சரி எங்களுக்கு கால் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்லாருமே சரி சரின்ற மாதிரி அந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது கால் வருமான்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, நாங்க வரோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே எதிர் சைடு யாரோ அட்டாக் பண்றாங்க போல, காலுக்கு
கட் ஆயிருது. அந்த பொண்ணோட லொகேஷனை ட்ரேஸ் பண்றாங்க. வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்போ போலீஸுங்க கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ள அவன் சாவடிச்சுட்டு கிளம்பி இருக்கான். பெயிண்டிங்கை ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த கொலையும் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்ன ஃபாலோ பண்ணவன் கையில டாட்டூ இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப கில்லர் கையில டாட்டூ இருந்திருக்கு போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டாவதும் கொலை நடந்திருக்குல்ல, ஏற்கனவே நிறைய கொலை நடந்திருக்கு, இப்ப அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்குல்ல, எல்லாருமே இத பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு பிரஷர் அதிகமாகுது. இவருமே வெளியே வந்து மீடியா ஆட்கள் கிட்ட அந்த கோவத்தெல்லாம் காட்டுறாரு. இப்ப எதுவுமே பேச முடியாது, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி திட்டுறாரு. அதாவது கூட்டத்துல இவரோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களையும் திட்டி அனுப்புறாரு. இப்ப கஷ்டப்பட்டு சீனியர்ஸ் எல்லாம் சமாளிச்சு முடிச்சுட்டு நான் பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரைட்டரை பத்தி சொல்றாங்க. ரைட்டர் என்கிட்ட எதை பத்தியும் சொல்லல, ஆனா நீ வந்தா ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு, என் கூட வான்ற மாதிரி சொல்றாங்க. சரி அவர்கிட்ட போனா ஏதாவது கிடைக்குமான்றதுக்காக இவருமே ஒய்ஃபை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரைட்டர் வாசலோட அன்பிளான் பாக்குறாரு. ஆனா போலீஸ் எல்லாம் வந்திருக்காருல, சரி உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பெயிண்டிங்க ரெஃபரன்ஸா வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான்றதை இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு நான் புக் மாதிரி எழுதினேன். அதாவது நிறைய பேர்கிட்ட தகவல் சேகரிச்சு தான் அந்த புக்கையே நான் எழுதினேன். ஆனா அந்த புக்ல கொடூரமான விஷயம் நிறைய இருக்குன்ற மாதிரி அந்த புக்கையே பேன் பண்ணிட்டீங்க. அந்த புக்கை நிறைய பேர் படிச்சிருந்தா ரொம்ப கவனமா இருப்பாங்க. போலீஸ் டீம் அதை ரெஃபரன்ஸா எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்லாம் உங்க சைடு தான் தப்புன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், இப்பயாவது புக்ல இருக்க இன்ஃபர்மேஷனை தாங்க, புக்கை தான் தரமாட்டேன்னு சொல்றீங்க, இன்ஃபர்மேஷன் யாவது தாங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவருமே சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றாரு. அது என்னன்னா, நிறைய கொலைகளை அவன் பண்ணியிருக்கான், அதாவது பல வருஷமா அவன் கொலைகள் பண்ணிட்டு இருக்கான், அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. இது தப்பிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, ஃபேமஸ் டைரக்டரா ஒருத்தர் இருக்கார்ல, அந்த டைரக்டரை அவன் அட்டாக் பண்ணி சாவடிச்சிட்டதா நினைச்சு ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து பார்க்கும்போது தான் அவர் சாவலன்றது தெரிய வந்தது. ஆனா அவன் அட்டாக் பண்ணதுல அவர் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டுட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் பேசாம தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் சொல்லிட்டாரு. சரி நன்றி சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ராதா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேஷண்ட்டை பார்த்து ஏதாவது உண்மையை நான் வாங்க முடியுமா ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இவர் ஒரு டைம் டைரக்டரா இருந்தவரா இருப்பாரு. இவருக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்னே இவருக்கு வலிப்பு மாறலாம் வருது. இங்க இருக்க டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, நீங்க கிளம்புங்க மேடம் அப்படின்ற மாதிரி ராதாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இன்னொன்னு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த யூனிட்ல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கையில டாட்டூ போட்ட மாதிரி யாராவது அந்த யூனிட்ல நடமாடினாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அதுல ஒருத்தர் ஆமா சார் நடமாடினதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அங்க எடுத்த கேமராவை செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. கேமரால ரேண்டமா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தனோட கையில டாட்டூ இருக்கு. ஏன்னா கடைசியா இறந்து போன பொண்ணு அவன் கையில டாட்டூ இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல, சோ இவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான் போல. இவன் யாருன்னு விசாரிக்கும் போது இவன் பேரு ஜெகதீஷ் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ ரோகித்தை சாவடிச்சது ஜெகதீஷ், அடுத்து அந்த கப்புல சாவடிச்சதும் ஜெகதீஷா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா ஜெகதீஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லா பக்கமும் இந்த ஜெகதீஷ் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்க தராங்க. இந்த ஜெகதீஷை எங்க பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் தாங்கன்ற மாதிரி வாண்டட்னு போட்டு ஒட்டிடுறாங்க. அப்பதான் வந்து கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. கில்லருமே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றான். என்ன கில்லரே கூப்பிட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு நம்ம சேஃபா போலான்ற மாதிரி அர்ஜுன் கிட்டே இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவரும் இவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி சேஃபா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு சவப்பெட்டி தான் இருக்கு. ஓபன் பண்ணா இதுக்கு முன்னாடி நிறைய பேரை சாவடிச்சான்ல, எல்லா இடத்துல இருந்தும் ஒவ்வொரு பொருளை எடுத்துட்டு போயிருக்கான் போல. அந்த பொருள் எல்லாமே இருக்கு. இதை தாண்டி அங்க ஒரு வாசகமும் எழுதியிருக்கான். நான் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கன்ற மாதிரி ஒரு வாசகம் எழுதியிருக்கான். இது எல்லாத்தையும் அந்த ஜெகதீஷ்ன்ற நபர் தள்ளி இருந்து பாக்குறாரு. ஒருவேளை அவர் தான் இதை பண்ணாரா என்னன்னு தெரியல. இப்ப ப்ரொஃபசர் அந்த ஜெகதீஷ் போட்டோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வினோத் எடுத்த வீடியோவை காமிச்சான் பாத்தீங்களா, அந்த வீடியோல இருக்கிறது ஜெகதீஷா தான் இருக்கும். அப்ப மீனலும் ஜெகதீஷும் லவ் பண்றாங்க போல. இந்த ஜெகதீஷ் தான் கொலை பண்றானா, மீனல் கிட்ட இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி மீனலை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா ஜெகதீஷை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க விளம்பரத்தெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, அந்த விளம்பரத்தை பார்த்து ஒருத்தர் கால் பண்ணிருப்பாரு. அவன் இந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்ற மாதிரி கால் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. இப்ப கன்னோட உள்ள நுழையிறாரு. பார்த்தா அவன் கடைசி நேரத்துல தப்பிச்சு போயிட்டான் போல. அந்த இடத்துல இவங்களுக்கு ரோகித்தோட போன் கிடைக்குது. ரோகித் போன் இங்க எப்படி வந்தது, அவன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் போல, அதாவது ஜெகதீஷ் தான் கன்ஃபார்மா இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஜெகதீஷ் நம்பரை வச்சு செக் பண்ணும்போது மீனலன்
மீனல்ன்ற ஒரு பொண்ணு கிட்ட அடிக்கடி பேசி இருக்கிறது தெரிய வருது. அந்த மீனல் பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுமே இப்ப மிஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலா ப்ரொஃபசர் மீனல் கிட்ட பேசலாம் நினைக்கும் போது ப்ரொஃபசர் இங்க வாங்க எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன்ற மாதிரி மீனல் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு போல. சரி பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே மீனலை பார்க்கிறதுக்காக மீனல் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, உன் கூட இருக்கானே அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாங்க. அப்ப ஜெகதீஷ் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். ஐயோ நம்ம கதையை முடிக்க போறாங்க போலன்னு ப்ரொஃபசருக்கு பயம் வந்துருது. மீனல் உன்னை நம்பி தானே வந்தன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பயத்துல காரை ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஜெகதீஷை பார்த்து தான் பயந்து கிளம்புறாங்க. இன்னமும் ஹீரோவும் டீமா அந்த ஜெகதீஷை ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் லேடி பதறி அடிச்சு இந்த இடத்துக்கு வராங்க. ஜெகதீஷ் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும், நான் போனது தப்பா போயிருச்சு, மீனலுக்காக போனேன், பார்த்தா அந்த இடத்துல ஜெகதீஷ் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே வேகமா வராங்க. இவங்க வந்து பார்க்கும்போது மீனலே அந்த இடத்துல டெட் பாடியா இருக்காங்க. ஒருவேளை ஜெகதீஷ் தான் கொலை பண்ணிட்டு போயிட்டான் போல, நான் பார்த்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம கொலை பண்ணிட்டு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இந்த ப்ரொஃபசர் லேடிக்கு மீனலை ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி கில்லர் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அடுத்து ஒரு கொலை பண்ண போறேன், தியேட்டர்ல வச்சு தான் அந்த கொலை பண்ணுவேன், முடிஞ்சா தடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறான். இந்த வாட்டி நம்ம எப்படியாவது அடுத்த கொலையை நடக்காம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வைஃப் சில ஐடியாவெல்லாம் சொல்றாங்க. அது என்னன்னா, நம்ம வேணும்ட்டே நிறைய தியேட்டருக்கு வாசல்ல போலீஸை போட்டுடலாம், அப்ப அந்த இடத்துலலாம் அவனால கொலை பண்ண முடியாது, வேணும்ட்டே 2-3 தியேட்டரை மட்டும் நம்ம ஃப்ரீயா விடலாம், அங்கதான் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான், ஆனா அந்த இடத்துல நம்ம மஃப்டில நிறைய போலீஸை போட்டு அவனை பிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன், பண்ணலான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க பிளான் படி நிறைய தியேட்டர்ல போலீஸை போட்டுறாங்க. அந்த இடத்துல அவன் பண்ண மாட்டான், நம்ம போலீஸே போடாத இடத்துல தான் அவன் பண்ண வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துல நம்ம மறைமுகமா கண்காணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய காலையில இருந்து இருட்டுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம தான் இருக்கு. கமிஷனர் விசிட் மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்காரு போல. அந்த மாதிரி ஒரு தியேட்டருக்கு விசிட்டுக்காக வந்திருக்காரு. எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. இவர் ரெஸ்ட் ரூம்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுறான். கொடூரமா இவரோட கதையை முடிச்சிடுறான். இவரையும் ஒரு பெயிண்டிங் மாதிரி செட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கமிஷனர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு செக் பண்றதுக்காக உள்ள வரும்போது தான் அவன் கமிஷனரையே சாவடிச்சுட்டு போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப கமிஷனரையே உங்களால பாதுகாக்க முடியலையான்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சீனியரும் கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவனை உயிரோட தான் பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அவனை சாவடிச்சு பிடிச்சா கூட ஓகே, சீக்கிரமா அவனை பிடிக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவன் அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த ரைட்டரும் பாக்குறாரு. இப்ப நேரா ராதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் அந்த புக்கை தர வேணாம்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு அவன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புக்கை தராம இருக்கிறது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சது, அதனால தான் தரதுக்காக வந்திருக்கேன். இந்த புக்கை படிங்க, உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலேயும் சந்தேகப்படுங்க, இப்ப நானே வந்து புக்கை தந்திருக்கேன்ல, என் மேல கூட சந்தேகப்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் என்ன இப்படி பேசிட்டு போறாரு, சரி இந்த புக்ல ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எந்த தியேட்டர்ல கமிஷனர் கொல்லப்பட்டாரோ அந்த தியேட்டர்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஜெகதீஷ் இந்த தியேட்டருக்கு படம் பார்க்கிறதுக்கு வந்திருக்கானா என்னன்னு தெரியல, டிக்கெட்லாம் எடுத்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஜெகதீஷ் வந்ததை நம்ம கவனிக்காம இப்படி கோட்டை விட்டுருக்குமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் எந்த வழியா வந்திருக்கான் நல்லா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் எந்த வழியா வந்திருக்கான்றதை செக் பண்றாங்க. பின்வாசல் வழி ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல தான் ஆட்டோல வந்து இறங்குறான். இந்த ஆட்டோவோட டீடைலை எடுங்க, இந்த ஆட்டோக்காரங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்டான அர்ஜுனா சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இன்னொன்று பக்கம் ராதாவும் அந்த புக்கை படிச்சிட்டு இருக்காங்க. அந்த புக் எழுதினவர் ரெஃபரன்ஸ்க்காக நிறைய பேரோட போட்டோ வச்சிருக்காரு. அதுல அந்த டைரக்டரோட போட்டோ வச்சிருக்காரு. டைரக்டர் இளமையா இருக்கும் போது ஒரு செயினை போட்டிருப்பாரு. இந்த செயின் தானே அந்த மர்டர் ஸ்பாட்ல கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்டா அந்த ஸ்பாட்ல ஒரு செயின் கிடைச்சது அப்படின்ற மாதிரி காமிச்சார்ல, அந்த செயின் அந்த டைரக்டரோட செயின்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. டைரக்டரோட செயின் கில்லர் கிட்ட ஒரு வேலை போயிருச்சா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் டீமும் அந்த ஆட்டோ டிரைவரை லாக் பண்ணிடுறாங்க. அவன் கிட்ட நீ இறக்கி விட்டுருக்கல, எங்க இருந்துடா பிக்கப் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் நான் எங்க இருந்து பிக்கப் பண்ணன்றதை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் கில்லர்ன்றது இப்பதான் இவனுக்கு தெரிய வருது போல. சார் இந்த பகுதியில இருந்து தான் சார் பிக்கப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இங்க இருக்கிற வீட்டெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ராதா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரைட்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இது உங்க செயின் தானே அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இந்த செயினை பார்த்தோன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாரு. இப்ப திடீர்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு
பேசியிருக்காருன்ற மாதிரி டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இவருமே இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை நான் தான் முதல்ல வச்சிருந்தேன். ஆக்சுவலா என்னோட படத்துல நடிச்ச நிர்மலான்ற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ்க்கு ஜித்துன்ற ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்தது. அப்ப நான் கெஸ்ட் மாதிரி அங்க போனேன். அப்ப நான் தான் இந்த செயினை அவன் கழுத்துல போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஜித்துக்கு அப்போ ஒரு 15 வயசு இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஜித்துவோட ஹெல்த் நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஜித்துவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால அம்மா இருக்காங்கல்ல, அவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வைக்க போறேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவன் தான் என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தான், என்ன சாவடிச்சுட்டு தான் நினைச்சு கிளம்பிட்டான். ஆனா நான் சாவல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல ஜித்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவன் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தான்னு கேட்கும்போது லக்ஷ்மின்ற ஒரு டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததா நிர்மலா என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அப்ப அந்த லக்ஷ்மியை பார்த்து பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி ராதாவும் யோசிக்கிறாங்க. அந்த லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் லக்ஷ்மியா இருப்பாங்க. இப்ப ராதா இருக்காங்கல்ல, வந்த விஷயத்தை பத்தி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. நிர்மலா அவங்களோட பையன் ஜித்துவை சேர்த்து விட்டாங்கல்ல, அந்த ஜித்து இப்ப எங்கன்னு கேட்கும்போது அந்த ஜித்துலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட்டே முடியல, அதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க. சரி மேடம், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்ற மாதிரி ராதா கேட்கறாங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தது. அவனை பத்தி தான் எல்லாருமே யோசிக்கணும். அதாவது அம்மா அவனை பத்தியே தான் யோசிக்கணும், சுத்தி இருக்கவங்க அவனை பத்தியே தான் யோசிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறவனா இருந்தான். அவனை பத்தி எதுக்காக கேட்கறீங்கன்னும் போது இப்ப நடக்கிற கொலைக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு சந்தேகப்படுறேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி ராதா சொல்றாங்க. ஒருவேளை அவன் பக்கம் அட்ராக்ஷனை திருப்புறதுக்காக தான் கொலைலாம் கூட பண்ணிட்டு இருக்கான் போல, இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இப்ப ராதாவும் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. செக் பண்றதுக்காக இவர் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க கில்லர்னு ஜெகதீஷை தானே சந்தேகப்பட்டாங்க. அந்த ஜெகதீஷோட தலை மட்டும் இந்த இடத்துல இருக்கு. யாரோ கொடூரமா சாவடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஏற்கனவே ஜெகதீஷை செக் பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கிட்ட வந்தார்ல, அங்க என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் யோசிக்கிறாரு. யோசிக்கிற விஷயத்தை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ஜெகதீஷ் இங்கதான் இருக்கான் போல, கவனமா அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி உள்ள வந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனை லாக் பண்ணி பிடிக்கவும் செஞ்சிடறாங்க. அவன் என்ன சொல்றானா, சத்தியமா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, இவனும் ரோஹித்தும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா ரோஹித் பெரிய ஆக்டரா மாறினதுக்கு அப்புறம் மதிக்காம இருப்பான். அதுக்காக ரோஹித்தை தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் இவன் போட்டிருப்பான். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயும் இவன் நடமாடி இருப்பான். ஆனா இவன் கொல்லாம் நினைக்கிறதுக்குள்ள வேற யாரோ சாவடிச்சிருப்பாங்க. அதனால ரோஹித்தோட போனை மட்டும் தான் இவன் அங்கிருந்து எடுத்துட்டு போயிருப்பான். இதை தாண்டி மீனலை இவன் சாவடிக்கலன்ற மாதிரி சொல்றான். அதாவது மீனலை இவன் லவ் பண்ணியிருப்பான். மீனலை அடிக்கடி இவன் மீட் பண்ணி பேசலாம் செய்வான். அதை ஒரு நாள் வந்து வினோத்ன்ற பையன் கேப்சர் பண்ணிட்டான் பாத்தீங்களா, அதனால வினோத்தை இவன் லைட்டா அடிக்க மட்டும் செஞ்சிருப்பான். மத்தபடி நான் கொலை கீழெல்லாம் பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப மீனலை யாரா கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேட்கிறாரு. நான் கொலைலாம் பண்ணலன்றதை இவர் மீனலுக்கு புரிய வச்சிருவாரு. மீனலுமே ப்ரொஃபசர் லேடிக்கு புரிய வைக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர் லேடி வந்து ஐயோ ஜெகதீஷ் இருக்கானேன்ற மாதிரி பயந்து வேகமா கிளம்பி இருப்பாங்க. இவன் அந்த லேடியை சமாதானப்படுத்தலான்ற மாதிரி கொஞ்சம் பின்னாடியே ஓடி போயிருப்பான். அதுக்குள்ள யாரோ மீனலை சாவடிச்சிருப்பாங்க. இவன் திரும்பி வந்து பார்க்கும்போது மீனல் டெட் பாடியா இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு வாட்டி கில்லர் கூப்பிட்டு ஒரு சவப்பெட்டியை வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கும் இந்த ஜெகதீஷ் வந்திருப்பான். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லலான்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா கில்லர் அந்த இடத்துக்கு உங்களை ஏற்கனவே வர வச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னா பயத்துல அங்க இருந்து கிளம்பிட்டேன். எல்லா இடத்துக்கும் நான் தற்செயலா தான் வந்தேன். சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். ஆனா இவங்க ஏத்துக்காம பேசிட்டு இருக்காங்க. அதனால சட்டுன்னு இவங்களை தள்ளி விட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். அப்படி தப்பிச்சு போனவனே இறந்து போயிருக்கானா, கில்லர் உண்மையில இவன் இல்ல போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, கில்லர் இவன் கிடையாது, ஜித்துன்ற ஒருத்தன் தான் கில்லரு. 15 வயசுல அவன் எப்படி இருந்தான்ற போட்டோ தான் இருக்கு. இப்ப அவனுக்கு 35 வயசுக்கு மேல இருக்கும். அவன் எப்படி இருப்பான்றது கூட தெரியல. அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி ராதா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே ஆச்சரியமா கேக்குறாரு. இவங்க கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரோட அட்ராக்ஷனையும் அவன் பக்கம் திருப்பணுன்றதுக்காக தான் ஆக்டரை சாவடிச்சிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஜித்து 15 வயசுல இப்படிதான் இருந்திருக்கான். ஆனா இப்ப எப்படி இருக்கான்றது எங்களுக்கு தெரியல. சீக்கிரமே அந்த ஜித்துவை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவருமே பேட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. இதை தாண்டி இவரோட டீம்ல அர்ஜுன் ஒருத்தர் இருக்காருல, அவர் மேல இவருக்கு ஹெவியா டவுட் வருது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அர்ஜுன் திடீர்னு காணாம போயிடுவாரு. சோ அர்ஜுன் ஏன் இதுக்கு பின்னாடி இருக்க கூடாது, அர்ஜுன் தான் ஜித்துவா இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் நான் இருக்கன்ற மாதிரி அந்த கில்லர் சொல்லியிருப்பான். அதை வச்சுதான் இவர் அர்ஜுனை சந்தேகப்படுறாரு. இப்படி சந்தேகப்பட்டு இருக்கும் போது திடீர்னு அர்ஜுன் பின்னாடி வந்து நிக்கிறாரு. இவரும் பயந்துடுறாரு. ஆனா அர்ஜுன் இருக்கார்ல, சார் கமிஷனர் இறந்து போன இடத்துல ஒரு பென்டிரைவ் கிடைச்சது சார், இதுதான் அந்த பென்டிரைவ் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இந்த பென்டிரைவ் ஹீரோயினோட ஆபீஸ் பென்டிரைவா இருக்கும்.
இருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட வேணா விசாரிங்கன்ற மாதிரி அர்ஜுன் தராரு. உடனே நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வைஃப் ராதாக்கு கால் பண்றாரு. ராதா, உன்னோட பென் டிரைவ் அந்த மர்டர் ஸ்பாட்ல கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் பென் டிரைவ் கிடைச்சதா? அத நான் பாஸ் கிட்ட தான் கடைசியா தந்தன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பாஸ் கிட்ட தந்தியா? அப்போ உன் பாஸ் இதுக்கு பின்னாடி இருப்பாரா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இரு நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சில விஷயங்களை செக் பண்றாங்க. அப்படி இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு வந்து இவங்கள லாக் பண்றான். இவங்கள கடத்தின மாதிரி அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்கான். இப்ப ராதா கிட்ட இருந்து பதில் வரல. ராதாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் ஆபீஸ்ல இருந்து ராதாவை யாரோ கடத்திட்டு போயிருக்கிறத இந்த அசிஸ்டன்ட் அர்ஜுன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு வண்டியில தான் சார் கடத்திட்டு போயிருக்கான், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வண்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எல்லா பக்கமும் அந்த வண்டியை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வண்டியை ஒரு இடத்துல கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. வண்டிக்குள்ளதான் ராதா இருப்பாங்கன்னு பார்த்தா வண்டிக்குள்ள இருந்து அவன் வேற எங்கேயோ கொண்டு போயிருக்கான் போல. எங்க கொண்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவன் கொண்டு வந்த இடத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பழைய ஃபேக்டரிக்கு தான் கொண்டு வந்திருக்கான். இப்ப இவங்களுமே மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிடுறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் அவனை ரிவீல் பண்றாங்க. அவன் பாஸா இருப்பான்னு பார்த்தா பாஸ் கிடையாது. ஆக்சுவலா இவங்களோட ஆபீஸ்லயே எடுபடி வேலை எல்லாம் பாக்குற மாதிரி ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் போல. இவன் பேரு ரவி அப்படின்றது. இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்றதை எப்படி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இப்பதான் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் கிட்ட நான் பாஸ் கிட்ட பென் டிரைவ் தந்தேன், என்ன ஏதுன்றதை விசாரிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இவங்க பாஸுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உங்ககிட்ட தானே பென் டிரைவை தர சொல்லி ரவி கிட்ட தந்தன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது பென் டிரைவை தந்தியா? ரவி என்கிட்ட எந்த ஒரு பென் டிரைவையும் தரலையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ரவி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் போலன்ற மாதிரி ரவியோட போட்டோவை எடுக்கும் போது அவன் டீட்டெயில் எல்லாம் ப்ராப்பரா தரலன்னு தெரிய வருது. ரவியோட போட்டோவையும் ஜித்துவோட போட்டோவையும் மேட்ச் பண்ணி எனக்கு சொல்லுன்ற மாதிரி வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவர் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்கவா மேட்ச் ஆகுறது தெரியுது. அதே மாதிரி கொலை நடந்த நாள்லாம் ரவி லீவ் போட்டிருக்கான்றதும் தெரிய வருது. இது மூலியமா ரவி தான் ஜித்துன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு இவங்க கால் பண்ணும்போது தான் அவன் இருக்கான் பாத்தீங்களா, சுதாரிச்சு இவங்களை அட்டாக் பண்ணிருப்பான். ஏன்னா இவங்க பண்ண எல்லாத்தையும் அங்க இருந்து கவனிச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப அட்டாக் பண்ணி லாக் பண்ணிடுறான். ஆமா, நான் தான் என் பக்கம் அட்ராக்ஷனை திருப்புறதுக்காக இவ்வளவு கொலைகளை பண்ணேன். இப்ப உன் கதையை முடிக்க போறேன். ஏன்னா நீ மட்டும் தப்புச்சேன்னா என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் வெளியே ரிவீல் பண்ணிடுவேன்னு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் ராதாவை அட்டாக் பண்றதுக்குள்ள ஹீரோனோட நெத்தி பொட்டிலேயே ஷூட் பண்றாரு. சோ ஸ்பாட்லயே ரவி இறந்து போயிடுறான். ஹீரோயினோ தப்பிச்சிடுறாங்க. ஹீரோ எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்தாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்சுவலா இவன் லாக் பண்ணி கொண்டு வந்தோடனே இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாட்ச் மூலியமா நம்ம ஹீரோக்கு தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ அதனால தான் லொகேஷனை கண்டுபிடிச்சு அவரோட ஒய்ஃபை காப்பாத்தி இருக்காருன்னு தெரிய வருது. கில்லர் இறந்து போயிட்டான்ற மாதிரி இப்ப நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ராதா இருக்காங்கல்ல, அந்த டாக்டர் லேடியை பார்க்கணுன்ற மாதிரி டாக்டர் லேடியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் லேடியும் சூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், என்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க மறைச்சிட்டீங்க. அதாவது ஜித்து அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா ஜித்துவோட வீட்டுல, அதாவது ரவியோட வீட்டுல நீங்க எழுதி தந்த நிறைய மருந்தெல்லாம் இருந்தது, பிரிஸ்கிரிப்ஷன்லாம் இருந்தது. சோ அதுக்கப்புறமா அவன் கூட டச்ல தான் இருந்திருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, அவனை வச்சு நீங்க தான் இதெல்லாம் பிளான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோன்றது இந்த டாக்டர் லேடிக்கு புரியுது. ஆமா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி டாக்டர் லேடியும் ஏத்துக்கிறாங்க. எதுக்காக பண்ணீங்கன்னு ராதா கேட்கும் போது அவனுக்கு இருந்த அதே ப்ராப்ளம் தான் எனக்குமே இருக்கு. அதாவது எனக்கு அட்ராக்ஷனை என் பக்கம் திருப்பணும், ஆனா என்னால சாவடிக்கலாம் முடியாது, அதுக்காக தான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, உன்னை இங்க இருந்து உயிரோட விட முடியாது, உன்னை சாவடிக்க போறேன்ற மாதிரி சட்டுன்னு கன் எடுத்து காட்டுறாங்க. நான் தனியா வந்திருப்பேன்னு நினைச்சீங்களா மேடம், சுத்தி போலீஸுங்க இருக்காங்கன்ற மாதிரி ராதா சொல்றாங்க. ஐயோ, போலீஸ் இருக்காங்களா, அப்ப இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாதுன்றது இந்த டாக்டர் லேடிக்கு தெரிஞ்சிருது. அதனால டாக்டர் லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்களே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. போலீஸுங்க உள்ள நுழையிறதுக்குள்ள அவங்களே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. சோ ஜித்துவை வச்சு இவங்க தான் எல்லா கொலையும் பண்ணிருக்காங்க. ஜித்துக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும், இவங்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. நீ சந்தோஷப்படாத, இன்னும் இது முடியலன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த டாக்டர் லேடி சாகிறதுக்கு முன்னாடி இது இன்னும் முடியல, இப்பதான் தொடங்கி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அவங்க சொல்ல வரது மூலியமா நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறேன், இந்த ஜித்துவை இவங்க மாத்தின மாதிரி நிறைய பேஷண்ட்டை மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுமே ஒவ்வொரு ஸ்டைல்ல கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு கில்லரை தான் நம்ம பிடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய கில்லர் உருவாயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஷாக் ஆவறாரு. இதோடைய அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.